இன்றைக்கி வந்து வரிசைக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் தானுங்க வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எவ்வளோ போடணுங்கிற வீடியோ தான் இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ரொம்ப அதிகமாக வறுக்கிறதுனால கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணலிங்க, விறகடுப்பே போட்டுக்கலான்னு கல் குட்டியாச்சு. இப்போ வந்து வாசலில் செலவெல்லாம் காயுது. மல்லி, சீரகம் பார்த்திங்களா, வரமிளகா எல்லாம் ஒரு நாளெல்லாம் நல்லா காயணுமுங்க. அப்போ தான் வந்து நல்லா மணங்குணமாக இருக்கும். அந்த மணமே அப்போ தான் வரும். வாசலில் காய போட்டு பாருங்கள், அப்போ தெரியும். குண்டு மஞ்சள், மல்லி, சீரகம், கருகாப்பில், வெந்தயம் எல்லாம் மிளகா எல்லாம் நல்லா கலகலன்னு காஞ்சிருச்சுங்க. தொட்டாலே நுணுங்கிற அளவுக்கு இப்போது கல் கூட்டியாச்சு. இதில் வந்து சீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் வந்து 1 கிலோங்க. சீரகம் 1 கிலோ, மல்லி வந்து 1/2 கிலோ. மல்லியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் வறுபட்டுருச்சு. அடுத்து மல்லியும் வந்து நல்லா வறுத்துக்கலாங்களா, மணமர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எப்படி வறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குருமிளகு பார்த்திங்கன்னா 100 கிராம். அதையும் வறுத்து நல்லா ஒரு சாக்கில் பரவலை கொட்டி விட்டுறலாங்க. அப்போ தான் வந்து வேர்க்காது. பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா வேர்த்துக்கும். பரப்பி விட்டுறலாம், ஆறிட்டு கிடக்கட்டும். இப்போ வந்து வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. வெந்தயம் 100 கிராம் தான். நான் வந்து இது கூட வந்து கட்டிப்பெருங்காயம் போட்டுக்கலாங்க. கட்டிப்பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது. பொடி தூள் வேணாம், கட்டிப்பெருங்காயமாக யூஸ் பண்ணுங்கள். கட்டிப்பெருங்காயம் வறுக்கும்போது வந்து அதுவும் 100 கிராம் தான். அதுக்கு வந்து கல் போட்டு வறுத்தா சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடுமுங்க. கல் போட்டு கட்டி பெருங்காயத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாமுங்க. இது வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தை தனியாக போட்டுட்டு உப்பு அந்த பக்கம் போட்டுடலாமுங்க. இப்போ கருவேப்பிலுக்கு வந்து நல்லா உப்பு போட்டு கல்லுப்பை போட்டு அடியில் போட்டால் நல்லா பொரிஞ்சு வருமுங்க. சீக்கிரம் கருவேப்பில் நல்லா வறுவிட்டுரும். கருவேப்பில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குச்சியோல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மிஷினில் கொடுத்து அரைக்கிறது தானே. இப்போது கருவேப்பிலும் வந்து நல்லா வறுத்தாச்சு, அதையும் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து மணல் போட்டு தான் வந்து குண்டு மஞ்சள் வறுக்கணுங்க. குண்டு மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு மணல் தேவை. மணல் வந்து ஒரு பொய் மணல் தான் கிடச்சிது, சுத்தமான மணல் இல்லை, கல் கரெக்டோடு இருந்தது. அதுலேயே போட்டு வேக வச்சாச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்த்து ஒன்று சாம்பிள் பார்த்தாச்சு. இப்போது எல்லாமே வெந்திருக்குது. ஒரு பவுத்து கட்டியாக போட்டு பவுத்து குண்டு மஞ்சளாக போட்டு வேக வச்சு தட்டிக்கலாங்க. சூடு இருக்கும்போது தட்டினா ஈஸியாக தட்டிக்கலாமுங்க. இப்போ அதையும் தட்டி வச்சுட்டு இப்போ மிளகா வந்து நான் வறுக்கலிங்க, அம்மா தான் வறுத்தாங்க. ஏன்னா அது கல் போட்டால் நெடி வராது, காரம் பிடிக்காது. அதனால் கல் போட்டிருக்குறோம். கல் போட்டு மிளகாய் பூரா வறுத்துக்கலாமுங்க. மிளகா வந்து லாஸ்ட்டில் வறுத்துக்கலாம். ஏன்னா காரம் வந்துச்சுன்னா மற்ற பொருள் எதையுமே வறுக்க முடியாது, இருமல் தும்மல் வந்துகிட்டே இருக்கும். இப்போது இதனோட அளவுகள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இப்போது மிளகா வந்து ஒவ்வொரு ஊரில் மிஷின் வந்து எப்படின்னு தெரியல. எங்கள் ஊரில் வந்து இடித்து தான் கொண்டு போகணுங்க. இடிக்கலைன்னா மிஷின்காரர் வந்து அரைக்கிறவர் ஏனுங்க இடிக்காமல் கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்பாரு. அதனால் வந்து உலக்கை வச்சு நல்லா இடிச்சிக்கலாமுங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு. இப்போ இடித்ததுக்கு பின்னாடி அந்த வறுத்து வச்ச செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒட்டுக்கா கொட்டி கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெடிங்க. வருஷத்துக்கு நம்ம வந்து திரும்பி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. கடைக்கு வந்து மிளகு பொடி தீர்ந்துருச்சுன்னு போய் வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்களும் இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. அரைச்சா மட்டும் பார்த்தாதுங்க, அதை பக்குவமாக போட்டு டப்பியில் அரைச்சி வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா செய்கிறது என்னன்னா, நல்லா தணல் போட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த அமுத்தி வைக்கிற டப்பியில் வந்து ஒரு புகை பிடிப்பாங்க. பிடிச்சி நல்லா டைட்டாக அமுத்தி வச்சிடணுமுங்க. அப்போ தான் வந்து புழுக்கூடு பிடிக்காது. இப்படி அமுத்தி வச்சா வருஷத்துக்கு வந்து புழுக்கூடு பிடிக்காது. அப்பப்போ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து சின்ன டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பழைய காலத்துலலாம் அதாவது மண்பானை, பெரிய பானையில் வறுப்பாங்க. இப்போ அந்த பானையெல்லாம் இல்லை. பானை கூட வந்து ஒரு பனங்கை இருக்குது இல்லையா, அதை சீவி அதுதான் வந்து கரண்டி, அதில் வறுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவே ஒரு அழகான விஷயமுங்க. இப்போல்லாம் அது இல்லை. அடுப்பு கூட்டி விறகடுப்பில் பண்ணுறதே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி வருஷத்தை மிளகுடி வறுத்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.